தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலில் இவ்வளோ பெரிய கரகர முறை ஸ்வீட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு சீன் செட்டில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரிசியை போட்டு பொரி பண்ணிக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக போடக்கூடாது, அப்படியே போட்டோன்னா நமக்கு சரியாக வேகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேட்சாக செஞ்சுக்கோங்க. கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்து வரணும், அதான் கரெக்டாக வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்செடுக்கிறது பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து சும்மாவே அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட் வந்து நல்லா வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லா அரிசியும் பொரி பண்ணிட்டோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த ஸ்வீட் வந்து இதில் தான் வைக்க போகிறோம். அது வந்து நமக்கு ஒட்டாமல் வரணும்ல, அதுக்காக தான் நம்ம இந்த பாத்திரத்தை இப்படி வந்து தயார் பண்ணுறோம். இப்போ ஒரு சின்ன செட்டில் 1 கப்பு சுகர் சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கரைசலாக்கி நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ஒற்றை தன்மையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இதில் வந்து அந்த பொரி வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நான் வந்து முந்திரி திராட்சை 2மே சேர்க்க போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு பிடிச்சது மாதிரி தான் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போது இந்த சுகர் சிரப் வந்து ஒற்றை தன்மையில் இருக்குது. இதில் நம்ம வந்து பொரி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக போகணும், அது வரை கலந்துக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பவுடராக இருக்குது அப்படின்னா பவுடர் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து முழு ஏலக்காயை தட்டி சும்மா வந்து போட்டிருக்கேன். மறுபடியும் நம்ம நல்லா கலந்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவை வச்சுருந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு பச்சரிசி எடுத்ததுனால எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்வீட் வந்து வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்றது மாதிரி சுகர் தண்ணியெல்லாம் குறைவாக வந்து சேர்த்து செஞ்சுக்கோங்க. இது ஒற்றை தன்மையில் இருக்கிறதுனால அந்த ஸ்பூனுக்கு பின்னாடி ஒரு நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி மேலே வந்து தேய்ச்சிக்கலாம். நல்லா வந்து அழுத்தி வந்து டைட்டாக வந்து வச்சுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ வந்து அதை ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில், அதாவது இப்போ பாதி வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் செட் ஆனதுக்கு அப்புறமா உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோன்ற ஷேப்பில் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லாஸ்ட்டில் வந்து நம்மளால் வந்து சரியாக வந்து துண்டு போட முடியாது. அதனால் இந்த ஸ்டேஜில் போடுறது நல்லது. அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு கவுத்து எடுத்துக்கணும். நான் வந்து சீக்கிரமாக சூடு ஆறதுக்கு வேண்டி ஒரு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எடுத்தேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்வீட் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது கரெக்டாக வந்து கீழே வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்திருக்கு, நம்ம எடுத்து பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அழகாக வந்து இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து அது துண்டுகள் போடாமல் லாஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணதுனால என்னால் துண்டுகள் வந்து போட முடியல. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கை வச்சு உடச்சி எடுத்தேன். ஸோ உங்களுக்கு கை வச்சு உடச்சி எடுத்தால் போதும் அப்படின்னா நீங்கள் பெருசாக ஒரு ஸ்வீட்டை செஞ்சுட்டு கடைசியில் அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பாதி வந்து சூடு ஆறின உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி துண்டுகளாக நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸ்வீட் வந்து நல்லா பெருசாக நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக சாப்பிடாதீங்க. கடலை மிட்டெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நாள் வச்சு வந்து நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. ஸோ அப்படி வந்து சாப்பிட்டுக்கோங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.